ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. சென்னையில் பிரபலமான அபு பேலஸ் ஹோட்டல் பப்பில் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக பேய்பட இசையமைப்பாளரின் மகள் உள்பட 18 பேர் சிக்கிய சம்பவம் திடுக்கிட வைத்துள்ளது. பப்பில் மது பார்ட்டி, ஹோட்டல் அறையில் கஞ்சா பார்ட்டி என செவ்வாய் கிரகத்தில் மிதந்து கொண்டிருந்த கும்பலை போலீஸ் கையும் களவுமாக பிடித்த கதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள அபு பேலஸ் என்ற நட்சத்திர ஹோட்டலில் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஹோட்டலில் இயங்கும் ஷேடோஸ் பப்பில் சோதனையை தொடங்கினர். பப்பில் நடத்தப்பட்ட சோதனையில் சந்தேகப்படும்படியாக யாரும் சிக்காத நிலையில் அடுத்ததாக அபு பேலஸ் ஹோட்டலில் சோதனை நடத்தினர். அப்போது ஹோட்டலின் 3 அறைகளில் மட்டும் போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கான தடயங்கள் சிக்கின. இதையடுத்து அந்த 3 அறைகளில் தங்கியிருந்த 3 பெண்கள் உட்பட 17 இளைஞர்களை விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வந்த போலீசார் ஹோட்டல் மேலாளர் சுகுமாரையும் கைது செய்தனர். போதைப் பொருள் பயன்படுத்தியதாக சிக்கி இருக்கும் இந்த கும்பலில் ஆனந்தபுரத்து வீடு என்ற படத்தின் இசையமைப்பாளரின் மகளும் சிக்கினார். விசாரணையில் கும்பலாக சிக்கிய ஆண்களும் பெண்களும் வெவ்வேறு இடத்தில் வேலை செய்து வருகிறார்கள் என்ற நிலையில் பார்ட்டிக்காக மட்டும் கெட் டுகெதராக ஒன்று கூடியதாக கூறப்படுகிறது. வழக்கமாகவே அபு பேலஸ் ஹோட்டலுக்கு வரும் இந்த கும்பல் கஞ்சா, மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்திவிட்டு பப்பில் ஆட்டம் போட்டு கொண்டாடுவது வழக்கம் என சொல்லப்படுகிறது. பின்னர் வெளியில் சென்றால் மாட்டிக்கொள்வோம் என யோசித்து அந்த ஹோட்டலிலேயே அறையெடுத்து தங்கி போதை வஸ்துக்களை பரிமாறிக்கொள்வது வழக்கம் என சொல்லப்படுகிறது. ஷேடோ பப் மட்டுமல்லாமல் சென்னையில் பிரபலமாக இருக்கும் பல பப்புகளுக்கும் இந்த கும்பல் செல்வது வாடிக்கை என கூறப்படுகிறது. பெங்களூருவை சேர்ந்த அந்த இசையமைப்பாளரின் மகள் சென்னையில் தங்கி வேலை செய்து வந்த நிலையில் போதை கும்பலுடன் நட்பு ஏற்பட்டு தவறான சகவாசத்தில் சிக்கியதாக சொல்லப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 4 கிராம் கஞ்சா, 2 பைக்குகள், 3 கார்கள், 18 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பறிமுதல் செய்யப்பட்ட செல்போனை வைத்து ஆய்வு செய்ததில் பார்ட்டிக்கு என வாட்ஸ்அப்பில் குரூப் அமைத்து செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. மாதம் 2 முறை கஞ்சா பார்ட்டி, மது விருந்து என ஜாலியாக இருந்தபோதுதான் போலீசில் சிக்கியதும் தெரிய வந்துள்ளது. மேலும் போதை பார்ட்டி நிகழ்ந்த ஷேடோ பப் அனுமதியின்றி செயல்பட்டு வந்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 18 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்ற பிணையில் அனைவரும் விடுவித்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எங்கிருந்து போதைப் பொருட்கள் கிடைக்கிறது, எந்த ரூட்டில் கிடைக்கிறது என்பது குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.